Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 20 All Father's Day. ஓபன் பண்ண அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. வழக்கம் போல விளையாட்டுத்தனத்தோட உச்சத்திலேயே இருக்கானுங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஸ்டார்க்கு கையில மாற்ற விலங்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பான். அத நம்ம அல்குக்கும் தாருக்கும் தான் போட்டு செக் பண்றாங்க. அத யாராலையுமே உடைக்க முடியாதாமா. இவங்க டீம்லயே இவனு ரெண்டு பேரும் தானே நெப பலசாலி. சோ மாத்தி மாத்தி உடைய ட்ரை பண்ணுவானுங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஏன் நம்ம தாரே அவன் சுத்தியில வச்சு அடிச்சா கூட உடையாது. பெரிய ஆச்சரியம் தானே. நம்ம ஹாக்கை அல்கு உள்ளதானே இருக்கான். அதனால அவனோட பாப்கார்னு அவனோட சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பானா அவனுக்கு செம காண்டாயிரும். பின்ன சாப்பாடு மேலேயே கைய வச்சா விடுவானே. கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த கண்ணாடி உடையாதுன்னு ஸ்டார்ட் சொன்னான். ஆனா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இங்க தார் பைய சும்மா இல்லாம எப்படியாச்சும் இந்த விலங்க நான் கழட்டியே தீருவேன்னு அவனோட ஃபுல் மின்னல் சக்தி எடுத்து அடிப்பான். லேபே கந்தரகோலமாயிரும். அல்குக்கு செம காண்டாயி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கால்ல மீச்சு சண்டைய போட்டுட்டு இருப்பானுங்க. அது பார்க்க செம காமெடியா இருக்கும். இப்படி இவங்க சின்ன பிள்ளைத்தனமா சண்டைய போட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்ப ஓடினங்க வந்துருவான். வந்தவன் பெரிய குண்டா போடுவான். என்னன்னா இப்பவே தார் ஆஸ்கார்டு கூட்டு போறான். நம்ம அது மட்டும் இல்லாம இனிமேட்டு அவன் பூமிக்கே வரக்கூடாதுன்னு கோச்சா நம்மளுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிரும். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா தார் பைய ஆஸ்கார்ட சேர்ந்தவன் தானே. சும்மா சும்மா அவன் இங்கே வந்து இருந்தான்னா அவங்க அப்பனுக்கு காண்டாவும் இல்லே. அப்படி என்ன இங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருமே வீரர்கள் ஆகா ஓகோன்னு பில்டப் பண்ணுவான். ஆனா ஹாக்கை அல்கோட பாப்கார்ன திருடி தின்னுட்டான்னு அங்க துரத்தி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இத பார்த்தா சொல்றத்தனமா இருக்காது. எப்பவும் பைய டோனி பைய இடையில பூந்து கட்டைய போட்டு நாங்கெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தார் தான் எங்க ஃப்ரெண்டு நண்டும்பான். அப்ப ஃப்ரெண்டுக்கு ஏண்டா விலங்க போட்டிருக்க வெண்ணேன்னு தானே கேட்பாரு. இத வச்சு டெஸ்ட் பண்றோம். இதை யாராலையும் உடைக்க முடியாது பானுங்க. அப்படியா பாத்துலாமேன்னு சொல்லிட்டு அந்த கெல்ட் பைய அவன் பவரை யூஸ் பண்ணுவான். அப்படியே உடைஞ்சி சில்லு சில்லா போயிரும். கஷ்டப்பட்டு 6 மாசமா ரெடி பண்ண விலங்க இந்த விலங்காத பைய வந்து ஒரே செகண்ட்ல உடைச்சு போட்டானே. இப்ப ஓடின பொறுத்த வரைக்கும் பூமியில இருக்கவங்க எல்லாம் வேஸ்ட். ஏன்னா ஒரு மிட்கார்ட் சர்பெண்ட கூட இவங்களால சமாளிக்க முடியலன்னா அப்ப எதுக்கு இவங்க வாழ்ந்துகிட்டு டம்மி பீஸுங்க தானே. அழிஞ்சா அழிஞ்சு போகட்டும். நீ ஆஸ்கார்டுக்கு வாம்பாரு. யார பாத்துடா டம்மி பீஸ்ன்னு சொன்னேன்னு அல்கு பாஞ்சு வந்து ஒத்தே அடி ஓடின் தெரிச்சிருவான். போச்சா அல்கு தேவையில்லாம தாரோட அப்ப மேலேயே கைய வச்சுட்டானே. அவன் சும்மா விடுவானா. போட்டு சொல்லுப்புன்னு 4 அடி. உடனே அல்கும் அடிய வருவான். அடி வாங்கின ஓடின்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்னன்னா இப்ப அல்கு போய் அடிச்சான்ல அந்த அளவுக்கு பவர் அந்த நெருப்பரக்கன் சர்டன் கூட சண்டைய போடும் போதுதான் ஓடின் ஃபீல் பண்ணிருக்காரு. அப்படின்னா நம்மளும் பலசாலி தான் ஒத்துக்குவாரு. அப்புறம் நம்ம டோனி மத்தவங்க எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். ஓடினுக்கு ஹல்க நெப புடிச்சு போச்சு. சோ வாங்க எல்லாம் விருந்து சாப்பிடலான்னு கூப்பிடுவாரு. ஆனா தார் அவங்களுக்குள்ள இருக்க பஞ்சாயத்து முடிஞ்சாதான் சாப்பாடுமா. அதான் அவங்க அப்ப கூட்டு போனு ஒத்த கால நிக்கிறானே. ஓடினுக்கு என்ன பயம்னா இந்த மாதிரி பூமியில இருக்கவங்க கூட சேர்ந்து கட்சியில அவன் பவரும் கம்மியாயிருச்சுன்னா அதனாலதான் வேண்டாம் பாரு. ஆனா இவங்க தான் டெய்லி பயங்கரமான சண்டையெல்லாம் போடுறாங்கல்ல. அத ஒரு நாள் வந்து பாருங்க. அப்புறம் எங்க எல்லாத்தையும் பெரிய பிஸ்தா பாத்தம் பருப்புன்னு ஒத்துக்குவீங்கம்மா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பன் சொன்ன மாதிரியே ஆஸ்கார்டுக்கும் வந்துடுறேன்பா. சரின்ட்டு ஓடினும் அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லிடுவாரு. அந்த டைம் திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடான்னு பார்த்தா அந்த ஜாக்ஸ்ங்கிறவன் யூஎன் பில்டிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானேமா. அப்ப அதை தடுக்க கிளம்பணும்ல. அவன்கிட்ட ரெடி பண்ணுங்கன்ட்டு கிளம்புவானுங்க. ஆனா அந்த ஓடின் பைய சும்மா இல்லாம ஏம்ல லேட் பண்றீங்க, பஞ்சாயத்து நடந்தா உடனே போயிடணும், ஹேம்டாலு டோரை ஓபன் பண்ணி அப்படின்ட்டு அங்க இருந்து நேரா சம்பவ இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருவாங்க. இங்க அந்த ஜாக்ஸ் போலீஸ் எல்லாம் கண்டு கூட செய்யாம அவாட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவங்களுக்கு எல்லாம் டெலிபோர்ட் பண்ணி பழக்கம் இருக்கு. நம்ம ஆளுகளுக்கு புதுசு இல்ல. சோ குண்டக்க மண்டக்க அடிச்சு போறது விழுந்து கிடப்பாங்க. வந்தவனே ஜாக்ஸ் பைல எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க. என்ன இவங்க எல்லாம் திருப்பி அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த பவரை உள்ள இழுத்துக்கிட்டு இன்னும் பெருசா மாற ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா என்ன பண்ணணும், அதிகமான பவர் கொடுத்து இவனை பிளாஸ்ட் பண்ணிடலான்னு அவங்களால எவ்வளவு பவர் முடியுமோ அவ்வளவு பவர் கொடுப்பாங்க. பவர் தானே வேணும், ஏன் லேட் பண்றீங்க, அதான் நான் இருக்கல்ல, இந்தாலே வச்சிக்கலே சாப்பிடலன்னு ஓடி அவன் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த ஜாக்ஸ் வில்லன் பவர் தாங்க முடியாம பிளாஸ்ட் ஆயிருவான். அப்படி அவன் ஓடினோட பவர் யூஸ் பண்ணது அந்த வில்ல பைய தெரிஞ்சு போயிரும். இவன் ஓடினோட பயங்கரமான எதிரி. அதான் அந்த நெருப்பு கடவுள். ஓடின் ஆஸ்கார்ட்ல இருந்தாதான் அவனுக்கு பாதுகாப்பு. வெளியே வந்துட்டான்னா டன் டனக்காதான். எங்க நம்ம தார் வந்து அவங்க அப்பனை போட்டு வண்டி வண்டியா கழிப்பான். ஏன்னா அவங்க அப்பா அட்டாக் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கல்ல. அவங்க எல்லாரும் தானே எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனா இப்ப மொத்தமா ஊத்திக்கிச்சா. சோ அவெஞ்சர்ஸோட வீரத்தையும் திறமையும் காட்ட முடியாம போச்சு. அதனால ஓடின் என்ன பண்ணுவான், இப்ப என்னடா உன் திறமைய தானே காட்டணும், அதுக்கு நான் வழி பண்றேன்னு ஊருக்கு வெளியில கூட்டு போய் வாங்க சண்டை போடலான்னு ரெடி ஆயிருவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா ஓடின தேடி அந்த நெருப்பறக்க வந்துட்டான். இப்ப இவங்க மட்டும் ஓடின் கூட சண்டைய போட்டு ஜெயிக்கலன்னா கண்டிப்பா தாரால இனிமேட்டு பூமிக்கு வரவே முடியாது. சோ அதனால ஜெயிச்சே ஆகணும்னு பாஞ்சு போவாங்க. ஒரே அடியில மொத்த பேர்த்தையும் தெரிக்க விட்டுருவான். வயசானவங்க டம்மி பீசுங்கன்னு எவன்டா சொன்னா, நான் காட்டுறேன்டா கொய்யாலைலான்னு எல்லாத்தையும் ஓட விட்டு வாயிலேயே மிதிப்பாரு. அதாவது ஒருத்தனால கூட ஓடின தொட முடியல. அப்புறம் அப்படி இப்படின்னு மாத்தி அடிச்சு அயன்மேன் எல்லாம் தெரிக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் உசாரா கேப்டனோட ஷீல்ட வச்சே தடுன்னு தடுத்து எல்லாத்தையும் பெண்டா கழட்ட ஆரம்பிச்சிருவாரு. என்னானாலும் நாங்க விட மாட்டோம் இல்ல, நாங்க
நாங்கெல்லாம் அவஞ்ச செல்லு வாலே வாத்துலாலையும் பாக்கியே. அப்ப திடீர்னு அந்த மேன்காக் வந்து ஒரே அடி ஓடின் அங்கேயே சாணி. அவன் மத்தவங்க யாரையும் அடிக்க மாட்டான், ஓடின மட்டும் போட்டு பொலேன்னு பொலந்து எடுப்பான். தோர் தான் அவனை அடிச்சு தள்ளுவான். ஆக்சுவலா இந்த மேன்காக்ங்கிறவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. எப்ப பார்த்தாலும் சண்டே சண்டே சண்டே. அதான் மண்டேலயே 4 போட்டு இருள் உலகத்துக்கு அனுப்பிட்டாரு. ஆஸ்கார்டுக்கு அவனால வரவே முடியாது. இப்ப அந்த ஆஸ்கார்டை தாண்டி ஓடின் வெளியே வந்ததுனால அந்த வெண்ணப்பைய ஈஸியா அட்டாக் பண்ணிட்டான். என்ன அவன் வந்த உடனே ஓடினோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். அது எப்படி ஓடினோட சக்தி எல்லாம் அவன் ஸ்ட்ரா போட்டு எரிஞ்சு கொடிறான்னு பார்த்தா அவங்கிட்ட ரங்னர்னு ஒரு கத்தி இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஓடினோட சக்தி எல்லாம் உறிஞ்சிக்க முடியும். இப்ப அவன் அதை தான் பண்றான். நம்ம ஆளுங்க விடுவாங்களா, நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க ஸ்டைல சும்மா பஞ்சு மேஞ்சி எடுப்பாங்க. ஆனா அந்த கெட்டாமாட்டு பையனை என்னதான் அடிச்சாலும் நோ சூடு நோ சொரணை. டயர்டே ஆகாம நம்மளையில போட்டு வெளின்னு வெளுத்துடுகிறான். மேடஞ்ச அளவுக்கு மெக்குன்னு முக்கி நல்லா சண்டை போடுவாங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. தார கூட போட்டு போருன்னு பொலந்து எடுப்பான். ஓடினுக்கு செம காண்டாயி ஏன் முகமேலேயே கைய வச்சுட்டியோ ஒண்ணு விடமாட்டே செத்து தொலைன்னு அட்டாக் பண்ணுவான். தார் செம காண்டாயி கம்முன்னு கடடா கெல்ட்டு போயிலாமா. என்னன்னா ஒவ்வொரு டைம் ஓடினே அடிச்சு போட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா அவஞ்சஸ் எப்படி பவர்ஃபுல்னு காட்ட முடியும். அப்படி அந்த வில்லனை இவனே தோக்கடிச்சிட்டானா தார கூட்டு போயிருவானே. அது பார்த்தா ஓடினோட சக்தி எல்லாம் குடிச்சு பயங்கரமா வளர ஆரம்பிச்சிரும். ஓடினோட சக்தியை வச்சுட்டு அது கூட சண்டை போட முடியுமா? பேப்பைய என்ன அடிக்கிறான், காட்டுத்தனமா பாஞ்சு அடிக்கிறாயா. கொய்யால என்னானாலும் எங்க அப்பனத்தோட விட மாட்டேன்னு எல்லாம் பாஞ்சு அடிப்பாங்க. அப்படி அவங்க மாத்தி அடிக்கிறத பார்த்துட்டு தோற்பைய அவங்க அப்பா கிட்ட சீனப்படுவானே. என் உலகத்தை சேர்ந்தவன நான் தாண்டா அழிப்பேன்னு அவங்க எல்லாத்தையும் அலேகா ரவுண்டு போட்டு விலக்கி விட்டுட்டு 2 பேரும் மாறி பாஞ்சு வந்து ஒரே அட்டிங்கொக்கா மக்கா எல்லா இடமும் தெரிச்சிரும். அவ்வளவுதான் இந்த வில்லப்பைய காலின்னு போய் பார்த்தா நம்ம கிழட்டு ராஜா மண்ணக்க வேறுவான். உடனே ஓடினோட கங்னீர் எடுத்து அவனையே குத்த போவான். தோறு விடுவானா சிங்க குட்டி தங்க கட்டி பாஞ்சு அடிக்க போவான். ஆனா அடிக்க முடியாது. ஏன்னா ஓடினோட பவர் அவன்கிட்ட இருக்குல்ல, அது இவனை அடிக்க விடாது. இங்க தான் அவஞ்ச சண்டை போடுறாங்கல்ல, போலீஸ் எல்லாம் வந்து நின்னுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? பாவம் அவங்க கடமையை செய்யறாங்க. வாட்டுடு சரி அந்த மேன்காக் அடுத்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் அட்டாக் தானே பண்ணும். ஆனா இவன் கொஞ்சம் டீசென்ட். ஓடினோட மொத்த பவரையும் உறிஞ்சு எடுத்துட்டு வழி பிடிச்ச வேங்கையா மாதிரி ஃபுல் பவரோட அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணவே வருவான். நாங்க அவஞ்சஸ் இருக்க முடியே உன்னை விடமாட்டோன்னு மறுபடியும் அதே மாதிரி டைலாக் அடிச்சுட்டு எல்லாம் மாத்தி சண்டை போட்டோன்னு ஓடினே ஒத்துக்குவான். பரவாயில்லையே இவ்வளவு அடி வாங்கி கடி வாங்கி தைரியமா போய் சண்டை கட்டுறாங்களே, நம்ப துணிச்சால் தான் நீயும் போய் சண்டை போடு போடா கண்ணா போடான்னு பத்தி விடுவாரு. ஆக தாடி வச்ச டேடியே பிடிச்சோனக்கு அப்புறம் தாருக்கு என்ன கவலை, எல்லாம் ஒவ்வொரு ஆங்கிள் போய் அட்டாக் பண்ணி ஹல்கும் கேப்டன் அமெரிக்காவும் சேர்ந்து அவன் கையில இருக்க 2 ஆயுதத்தையுமே ஆட்டைய போட்டுருவாங்க. பஞ்சாயத்து ஓவரா. அப்புறம் எல்லாம் பஞ்சு அவன் அடிச்சு முடிச்சுட்டு அலேகா ஓடின்ட்டு அவரோட கங்னியரை கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த பவரை உறிஞ்சிச்சே ரங்னியர் அதை படால்னு பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. சோ அதனால என்னாவும் ஓடினுக்கு பழையபடி உள்ள பவர் புஷ்னு ஏறிக்கும். ஏன்னு சொல்லவா வேணும், டே தக்காளி சட்னி மண்டையா நான் தாண்டா ஓடினு இப்படியே ஓடிரும் பாரு. இந்த அளவுக்கு வந்து ஆட்டம் போட்டிருக்கான். இவனை இப்படியே விட்டா எப்படி நல்லா இருக்கும்னு நம்மாலேயே பாய்னு பாஞ்சு வாயிலேயே கும்முன்னு குத்தி அவன் கையில அயன்மேன் கண்டுபிடிச்சு அந்த லாக்க போட்டு விட்டுருவாங்க. போச்சா தொக்கா மாட்டிட்டானே. அப்புறம் ஆம்டால்ட்ட சொல்லி அந்த மூதேவிய டார்க் வேர்ல்டுக்கே மட்டும் அனுப்பி விட்டுருவான். அப்புறம் என்ன ஓடின அவன் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கெல்லாம் சுத்தமான வீரர்கள் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பூமியில ஏதாச்சும் நான் கத்துக்கணுமான்னு பாரு. ஏன்னா அவன் பையனுக்கு இந்த இடத்துல அப்படி என்னதான் பிடிச்சிருக்குன்னு தெரியலையே. உடனே ஹாக்கை அப்ப நம்ம ரோலர் கோஸ்டர்ல போலாமா, அவரு சும்மா இல்லாம ஆம்டால்னு கங்னியரை தூக்குவாரு. நோ டெலிபோர்ட் ஆகி போனா எல்லாம் குண்டக மண்டக தான் போய் விழுறாங்க. அதனால டீச்சண்டா நம்ம ட்ரெயின்லயே போவோம். இந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாமா அப்படி அவங்க சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு நம்ப பிடிச்சிருக்காமா. சோ தார் இனிமேட்டு பூமிக்கு வரலான்னு சொல்லி அவங்க அப்பா ஓடின்னு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு அடு போட்டு முடிக்கிறாங்க.